வணக்கம் மார்னிங். ஸோ இன்னைக்கு 4th நவம்பர் மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் அப்படிங்கிறது 24,750 ஆகுது. 24,750 அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ண ஸோ 24,750 எக்ஸாக்ட் நம்மளுடைய சென்ட்ரல் லைன் ப்ளூ பாக்ஸ் இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ நான் நேற்றுக்கு ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், ப்ரிவியூ வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி 4th நவம்பர் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு இந்த மந்த்து. நான் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கால் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சென்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகுது, எக்ஸாக்ட் அங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ நான் வெயிட் தான் பண்ணணும். ரெண்டு பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகும், அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்கே மார்க்கெட் நேற்று க்ளோஸ் வச்சாங்களோ கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அதாவது நேற்றுக்கு விட்ட சைடுவேஸை இன்றைக்கி கன்டினியூ பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது ஒருத்தரும் தான் பார்க்கணும். நாளைக்கு மார்க்கெட்டு ஹாலிடே, குருநானக் ஜெயந்தினால். ஸோ இன்னைக்கு ப்ரீமியம் ஓடுமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான். நான் 25,900 கால் ஆப்ஷன் நவம்பர் 11th சீரீஸ் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி புட்டு வந்து 25,900 நவம்பர் 11th சீரீஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் நமக்கு டைம் அப் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 6 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டில். ஏன்னா ஓஏ டேட்டா அங்கே வந்து சஃபல் பண்ணிடுவாங்க டக்குன்னு. அது நிறைய தடவை நடந்ததுனால நான் அதை வந்து வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், எனக்கு நான் டேட்டா செட்டப்பில் இப்போ இருக்கேன். 25,750 25. ஸோ ப்ரீமியம் செட்டப் பண்ணியிருக்கேன். ஆல் ப்ரீமியம் டிகே ஆகுது. டேட்டா பார்த்துலாம். ஃபியூச்சர்ஸ் வெறும் 2,000 குவான்டிட்டி தான் லாங் பில்ல இருக்குது. ஆப்ஷன்ஸு புல்லிஷாக இருக்குது. ஓவரால் ஆப்ஷன் டிஎம் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். புல்லிஷ் ஆப்ஷன்ஸ் டேட்டா புல்லிஷ் மாதிரி காட்டுது. ஸோ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துரும், அதனால் புட்டு போயிடக்கூடாது.
ஓகே, ஃபியூச்சர்ஸ் வந்து 2000 குவான்டிட்டி க்ரீனில் இருக்குது, லாங் புல்லில் இருக்குது. ஆப்ஷன் ஸ்டேட்டாக கிட்டத்தட்ட புல்லிஷ் விட இருக்குது. கால் ப்ரீமியம் டிக்கே ஆகுது. புட்டு ப்ரீமியம் என்னன்னு பார்த்துடலாம். புட்டு அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் நான் புட்டு சைடு போக மாட்டேன். என்னோடய வியூ வந்து புட்டுக்கு இல்லை, நான் அது முதலே சொல்லிட்டேன் நேற்றுக்கே. காலுக்கு மேலே இருந்தாலும் கால் இன்சைட் ஜோனுக்கு இருந்துச்சுன்னா ட்ரேடே கிடையாது. இப்போ மார்க்கெட் இன்சைட் ஜோனில் இருக்குது. சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு மாதிரி சப்போர்ட் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு புஷ் மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புட்டு எடுத்தால் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் முடிஞ்சுதான். எஸ், முடிய போகுது. லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே, ஹை வச்சிருச்சு. ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் ஹை நோட் பண்ணிக்கலாம். கலர் மாற்றிக்கலாம். ஸோ ஜின்ஓயில் என்ன நடக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக 25 நெக் டு நெக்கில் இருக்கிறாங்க. சீரீஸ் பார்த்துக்கலாம். நவம்பர் சீரீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நவம்பர் சீரீஸ் ஆட் பண்ணால் 2500 வந்து கால் ரேட்டஸ் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம நவம்பர் சீரீஸ் எடுத்து விட்டோம்னா நெக் டு நெக்கில் இருக்கிறாங்க. ஸோ நான் நவம்பர் சீரீஸ் எடுத்து விட்டுலாம். ஏன்னா இன்றைக்கி நவம்பர் எக்ஸ்பைரி, அதோட இன்றைக்கி டேட்டா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது. ஓவரால் ஓஏயும் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் புட்டு போகிறவங்க மாட்டுவாங்க. ப்ரீமியம் வந்து கால் ப்ரீமியம் டிகே ஆகுது. புட்டு ப்ரீமியம் தான் வெயிட்டேஜ் காட்டுது. வெயிட் பண்ணலாம். பட் ஸ்ட்ரென்த் இல்லை மார்க்கெட்டில். வால்யூம் -20K. ஸ்ட்ரென்த் இல்லை. என்ன வால்யூம் 1 lakh வந்துடும் வால்யூம் டெல்டா. பட் 20 தான் இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹை லோ மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸோடைய ஹை அண்ட் ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் லோ. ஸோ ஹை லோ 6 மினிட்ஸ் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இங்கே புட்டு எடுக்கணும். நான் புட்டு எடுக்க தயாராக இல்லை. ரீசன், மார்க்கெட் நல்ல சப்போர்ட் லெவல் ஜோன், சப்போர்ட் ட்ரெண்ட் ஜோன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எனேபிள் பண்ணிடலாம். நிறைய எனேபிள் பண்ண வச்சுருக்கிறேன். இப்போ சப்போர்ட் இருக்குது. சிபிஆர் சப்போர்ட்டும் இருக்குது. அப்போது புட்டுக்கு வந்து யோசித்தா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கால் இங்கே போகலாமான்னு ஒரு திங்கிங் வருது. நேற்றுக்கு இந்த இடத்துல கால் இதே மாதிரி ஒரு டவுன் கொடுத்து மூவ் ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ கால் போகலாமா அப்படிங்கிற ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் செகண்ட் 6 மினிட்ஸ் கேண்டலும் வந்து ஒரு மாதிரி இன்டிசிஷன் கேண்டலாக தான் ஃபார்ம் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டலும் டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது, இன்டிசிஷன். செகண்ட் கேண்டில் அதே ஸ்டைலில் தான் ஃபார்ம் ஆகுது, 6 மினிட்ஸ் கேண்டில். ஸோ வெயிட் பண்ணலாம். ஏதோ ஒரு பக்கம் டைரக்ட் நமக்கு மூவ் வந்து எப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பார்த்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட். ஆனால்
ஸோ 6 மினிட்ஸ் ஓஆர்பி போயிருந்தால் மாட்டியிருக்கும். போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதுனால. அடுத்த 15 மினிட்ஸ் ஓஆர்பிக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 6 மினிட்ஸ் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் நடக்கல. சப்போர்ட் எடுக்குது கால். எஸ், நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. சின் ஓய் ஒரு வித்தியாசமாக 25,750 வந்து சப்போர்ட் லெவலில் கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. நேற்றுக்கு இங்கே சப்போர்ட் லெவலில் வந்து நமக்கு புட் ரேட்டர்ஸ் நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க ரைட் பண்ணி. அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மேபி ஒரு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். வெயிட் பண்ணலாம், எப்படி வேணால் இப்போ போகலாம். நான் இதுதான் நேற்றுக்கு ப்ரிவியூலே சொன்னேன். நாளைக்கு ப்ரிவியூவில் எனக்கு இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரேடு வந்து நான் பிளான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக அதுதான் நடக்குது. நைன் 30 ஆகலை. ஸோ 15 மினிட்ஸ் ஓஆர்டி தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். டேட்டா அப்டேட் ஆகிருக்குது. டோட்டல் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து ஷார்ட் பில்டு 30,000, லாங் பில்டு 16,000. ஆப்ஷன்ஸ் டேட்டா ட்ரெண்டிங் ஒய் பேரிஷாக இருக்குது. ஓவரால் ஒய் பேரிஷ், ஸ்லைட் பேரிஷாக மாதிரி இருக்குது. ஸோ டேட்டா ஷிஃப்ட் ஆகுது, பட் ரொம்ப பெரிய ஷிஃப்ட் கிடையாது. அந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டாக நியூட்ரல் தான் இப்போதைக்கு ட்ரெண்டு. சடன் ஒரு ஃபால். ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் வந்துருச்சு. லாஸ்ட் 3 மினிட்ஸ். ஸோ 9:27 முடிஞ்சு 9:30 அந்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குன்ட்டு. இன்ஃபர்மேஷன் இல்லை, கிளியர் வியூ இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ட்ரேடு போகணுங்கிற அர்ஜென்சியே கிடையாது. ஸோ வால்யூம் டெல்டா வந்து 30K, நல்ல ஹியூஜ். 1,00,000 வால்யூமில் விழுந்துடும் ஃபஸ்ட்டு 5 to 6 மினிட்ஸ்லேயே. இல்லை 15 மினிட்ஸ் ஆச்சு இன்னும் விழுகலை. ஸோ அதாவது 30,000 வால்யூம், நெகட்டிவ் வால்யூம், செல் வால்யூம் அதிகமாக இருக்குது. வால்யூம் டெல்டாவில் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் ஷார்ட் பில்டு அதிகமாக இருக்குது. 45,000 ஷார்ட் பில்டு, லாங் பில்டு இப்போ 2,000. ஆப்ஷன்ஸ் டேட்டா ஒரு மாதிரியா ட்ரெண்டிங் ஒய் பேரிஷாக இருக்குது. ஸோ டேட்டா இப்போ ஸ்லைட்டாக பேரிஷ் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது. நேற்றுக்கு நல்ல பேரிஷ் இருந்தே வந்து சப்போர்ட் அழகாக எடுத்துகிட்டு போச்சு. இன்றைக்கி ஸ்லைட்டாக தான் பேரிஷ் வியூவாக இருக்குது. சப்போர்ட் எடுக்கிறதுலாம் ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடும். வெயிட் பண்ணலாம். நான் 15 மினிட்ஸ் ஓஆர்பியை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா இன்னும் 1 minute 30 செகண்ட்ஸ் ரன் ஆகணும். இதுதான் லோ. இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது தான் லோவாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய ட்ரெண்ட் லைன், செல்லர்ஸ் ட்ரெண்ட் லைன் சேனல், பையர்ஸ் ட்ரெண்ட் லைன் சேனல். இந்த சேனல் இப்போ பையர்ஸ் ட்ரெண்ட் லைன் சேனலை டச் பண்ணிட்டு இருக்குது மார்க்கெட்டு. நீங்கள் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஏன்னா மேலே வந்து டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ஃபிப் இருக்குது, டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் மூவிங் ஆவரேஜ் சேனல் இருக்குது. 35 65 பார்த்துக்கலாம். 200 இங்கே. ஓகே, இந்த மாற்றி ஸ்டைல் மட்டும் மாற்றிக்கிறேன்.
165. மூவிங் ஆவரேஜ் சேனலும் இருக்குது மேலே. ஸோ இப்போ மேலே டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் நியர்பையில் இருக்குது, விச் மீன்ஸ் 25,700 200 மூவிங் ஆவரேஜ் இங்கே இருக்குது. சடன் ஃபால் வருது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சப்போர்ட்டில் போய் புட் எடுக்கிறதோ ரெசிஸ்டன்ஸில் போய் கால் எடுக்கிறது என்றைக்குமே வந்து பெரிய ரிஸ்க்கான ஒரு ட்ரேட் ஆகிடும். ஏன்னா மார்க்கெட் திரும்பிச்சுன்னா ஒரே கேண்டில் வந்து ரிப்பீட் போயிடும். நமக்கு அது லாஸ் மேக்கிங் ட்ரேடாக கன்வெர்ட் ஆகிற ப்ராபர்ட்டிஸ் அதிகமாக இருக்கும் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஏன்னா ப்ரீமியம் வந்து சப்போர்ட்டில் வந்து புட்டு ப்ரீமியம் நல்லா மூவ் ஆகிருக்கு, மேலே ரெசிஸ்டன்ஸ் கால் ப்ரீமியம் நல்லா மூவ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஹை ப்ரீமியம் கொடுத்து ஆப்ஷன்ஸில் வந்து பை பண்ணுறது வந்து ரிஸ்க்கான ஒரு விஷயம். மொமெண்டம் ஹையாக இருக்கும்போது அந்த ப்ரீமியம் வந்து மொமெண்டம் ஸ்டார்ட்டில் வாங்கிட்டா பரவாயில்ல, மொமெண்டம் ஹையாக இருக்கும்போது வாங்குறது ரிஸ்க் ஆகிடும். பார்க்கலாம். இப்போ இந்த இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்படி வந்துட்டு, ஸோ இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் லோவை பிரேக் அவுட் வச்சுருக்கு. நேற்றுக்கு இதே மாதிரி பிரேக் அவுட் ஒன்று வச்சது ஒரு கேண்டில் கரெக்டாக 9:33 அதுக்கப்புறம் 9:36 கேண்டில் ரிவர்ஸ் பண்ணிச்சு. 9:39 மார்க்கெட் மேலே கொண்டு போயிடுச்சு. சேம் பேட்டர்ன் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எனக்கு புட்டு வியூ இல்லை, அதனால் நான் புட்டை பற்றி யோசிக்கலை. நேற்றுக்கு எனக்கு கால் வியூ கிடையாது, அதனால் காலை பற்றி யோசிக்கல. அவ்வளோதான். என்னுடைய ட்ரேட் பிளான் என்னங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டு தான் வர்றது. இப்படி வந்தால் போகிறது, இல்லைன்னா இல்லை. சப்போர்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் கால் ரைட்டர்ஸ் அதிகமாகிட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இங்கே ஈவன் புட் ரைட்டர்ஸ் வெளியே போகிறாங்க. 25,650 நம்ம சரி ஷேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் இன்றைக்கி எடுக்கலையா, ஏன்னா ரைட்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. புட் ரைட்டர்ஸ் இருந்தாங்க, இப்போ கால் ரைட்டர்ஸ் ஷிஃப்ட் வந்துட்டாங்க அதிகமாக. ஸோ அப்போ சப்போர்ட்டோ பையஸ் விட்டு கொடுக்குறாங்களா, இல்லை விட்டு கொடுக்குற மாதிரி வந்து ட்ராப் பண்ண போகிறாங்களா, எல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ப்ரைஸ் நல்லாவே மேலே போயிடுச்சு, 50 ரூபா மேலே போயிடுச்சு. கால் டவுன் ஆனது 116, 16 கால் டவுன் ஆயிருக்கு 25,900. பட் புட்டு 50 ரூபா மேலே ரன் அப் ஆயிருக்கு. தான் நம்ம 9:20 சொன்னேன், புட்டு ப்ரீமியம் தான் வந்து அட்வான்டேஜில் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ டேட்டா வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 70,000 ஷார்ட் பில்டு, 30,000 லாங் பில்டு. ஆப்ஷன்ஸ் டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக பெருசாக ஷிஃப்ட் ஆகிடுச்சு. சப்போர்ட் இன்னும் எடுக்கலை, வெயிட் பண்ணலாம். எஸ்டர்டே இந்த ஜோனை தான் மார்க்கெட் ஹோல்டு பண்ணிச்சு.
அதே ஜோனில் இப்போ இருக்குது. எடுக்கிறாருன்னு பார்க்கணும் சப்போர்ட். அந்தான ஒரு சப்போர்ட் இப்போ. ஸோ இது எக்ஸ்ட்ரா டேயோடைய சப்போர்ட் லெவல். மார்னிங் ஓப்பனிங் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் டே இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. இப்போ அந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவே ரீச் பண்ணிட்டுருக்குது. மார்க்கெட் எங்கேயும் போகல. நேற்றுக்கு முடித்த இடத்துலேருந்து மேலேருந்து கீழே இழுத்தாங்க. திரும்ப நேற்றுக்கு இங்கே சப்போர்ட்டை 2 தடவை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சோம். அதே இடத்த பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் இப்படி போகிறாங்களா, இல்லை மார்னிங் நேற்றுக்கு எஸ்டர்டே மார்னிங் சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிட்டு இந்த தூரம் டச் பண்ணிட்டு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தான். ஸோ இன்றைக்கி சைட்வேஸ்க்கு மாட்டிடுச்சு. டேட்டா ஓப்பனிங்கில் புல்லிஷ் இருந்தது, இப்போ பேரிஷாக மாறிடுச்சு. 9:30க்கு அப்புறம் பேரிஷ் டேட்டா அப்படின்னா இந்த 2 கேண்டில் பேரிஷ் டேட்டா வந்துருச்சு. ஸோ டேட்டா ஷிஃப்ட் பயங்கரமாக நடக்குது. இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து ப்ரெஸ் பண்ணது கீழே வெயிட் பண்ணலாம், எந்த அவசரமும் கிடையாது. ஸோ டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு மேலே இருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு செல் அடிக்குது. பட் நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் சேனல் ஓடுறதுனால நம்ம சப்போர்ட் வந்து இருக்கிறதுனால விட்டு பிளான் வச்சுருக்கல. 200 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 65 மூவிங் ரெண்டுமே இங்கே கிராஸ் ஆகி இங்கேருந்து செல் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி 15 ஆர்பி எடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அதான் 9:30க்கு அப்புறம் எடுத்தவங்களுக்கு. 9:31 அப்படிங்கிறது எடுத்தோம்னா 31 இல்லை, நெட்டில் 207 பிரேக் இவ்வளோ இருப்பாங்க. ஸோ 9:20 வந்து நம்ம 6 மினிட்ஸ் முடிக்குமே மார்க்கெட் கொடுக்குதுன்னு மேலே வந்துச்சு. ஐ மீன் புட் ஆப்ஷன் ப்ரீமியம், கால் ப்ரீமியம் டவுன் ஆயிடுச்சு. இப்போ வால்யூம் டெல்டா 1 lakh. எங்கே விழுந்தது அப்படின்னு கேட்டால் 9:30 ஒரு 30,000 குவான்டிட்டி விழுந்திருக்கு சேல்ஸு. செல்லிங்கு 9:33 ஒரு 40,000, ஒரு 9:33 இந்த ரெண்டில், இதில் 30,000, இதில் 40,000, இந்த ரெண்டில் 17,000. ஸோ இந்த ரெண்டு தான் இப்போ பேரிஷ்க்கான ரீசன். ஸோ மார்க்கெட் மேலே போனால் இந்த கேண்டலுக்கு மேலே வச்சா கால் போகலாம் அப்படிங்கிற ஒரு வீடு பார்க்கலாம். $730, 25, $730க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். இங்கே சி ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுறதுனா பண்ணலாம். பட் கால் ரேட்டஸ் ஹெவியாக இருக்கிறாங்க. ஸோ என் பிளான் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா அருமையான சிஇ என்ட்ரிக்கான பிளான் வச்சுருந்தேன். கீழே மார்க்கெட் அங்கே ஓப்பனிங் கேண்டில். ஸோ என்னோடய ட்ரேட் பிளான் இல்லை. இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கோ அதுக்கேற்றப்ப நான் ட்ரேட் பிளான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த 25, 730 or 750 தான் மூவிங் அவரேஜஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. 200 மூவிங் அவரேஜஸ் தான். ஸோ இங்கே ஒரு மொமெண்டம் கேண்டில் வச்சா தான் மார்க்கெட் மேலே போகும். பட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மாதிரியா வந்து இடியாப்ப சிக்கல் தான் இன்றைக்கி மார்க்கெட்டு. இல்லை இப்படியே நேற்று இன்றைக்கும் வந்து ப்ரீவியஸ் காட்சிகளோட பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல.
லக்கீலி இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரேடு கை வைக்கல. இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் நான் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரேடு கை வச்சு மாட்டிக்குவேன். செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டே அன்றைக்கி கை வைக்கல. அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஏதாவது 0 ட்ரேடிங் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஜோன் வந்து எங்கே 0 மார்க்கெட் மூவ் ஆகும்னு தெரியல. 0 மார்க்கெட் மூவ் ஆகணும்னா ஒன்று ஆஃப்டர்நூன் செஷனில் மார்க்கெட் இங்கே இருக்கணும். ஸோ ஃபால் ஆகி இப்படி ஒரு ஃபால் ஆகி இப்படி எடுத்துகிட்டு இருக்கணும். இந்த சப்போர்ட் புஷ் பண்ணிவிடு மேலே மதியத்துக்கு அப்புறம். இல்லையா இந்த லெவலில் இருக்கணும் மார்க்கெட் கீழே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து அகைன் காலுக்கு மேலே கொண்டு போவாங்க 0 இல்லையா இங்கே வரலாம். ஸோ மார்க்கெட் 0 வரும்னா ஒன்று இந்த ஜோனில் ஓடிட்டுருக்கணும், இல்லை இந்த ஜோனுக்குள்ள ரன் ஆகணும். அப்புறம் தான் இங்கேருந்து மேலேயோ இல்லை கீழேயோ, அதே மாதிரி இங்கேருந்து மேலேயோ இல்லை கீழேயோ. ஸோ இங்கே சப்போர்ட் நினச்சிட்டாங்கன்னா மேலே கொண்டு போயிடுவாங்க. இல்லை சப்போர்ட்லாம் கிடையாது, பையர்ஸ் விட்டுட்டாங்க இன்ட்ரெஸ்ட்னா செல்லர்ஸ் செல்லிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. அதேமாதிரி இங்கே வந்து செல்லர்ஸ் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா பையர்ஸ் பையிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் 0 இருக்குமான்னு தெரியல. இந்த ஜோன் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் ஆர் மேலே ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு மதியத்துக்குள்ளே வந்து கன்சால்டேட் ஆகி மார்க்கெட் ரன் ஆனால் ஒன்று அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை ஃபர்தராக வந்து அந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகலாம். செல்லிங் ட்ரெண்டுனா செல் கண்டினியூ ஆகலாம், இல்லை பையிங் ட்ரெண்ட்னா பை கண்டினியூ ஆகலாம். இதுதான் எனக்கு 0 இப்போ ஓப்பனிங் வச்சு பார்த்தா தெரியுது. ஸோ வருதான்னு பார்க்கலாம் மார்க்கெட். ஆக்சுவலாக பையிங்க்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது மூவ் பண்ணுறதுக்குன்னா. 25,800 850 கிராஸ் பண்ணிச்சு, நேரம் 950 100 பாயிண்ட் மூவ் இருக்குது பையிங் சைடு. செல்லிங் சைடில் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நோட் பண்ணியிருக்க சப்போர்ட் 25,600 26,60 ஓ இங்கே இருக்குது ஆல்ரெடி. இந்த சப்போர்ட்டு தான். இதுக்கப்புறம் 25,565 25,500 ரெண்டு ஒரு ஸ்விங் லோஸ் இருக்குது. 25,565 500 25,565 ஒரு ஸ்விங் லோ. அப்புறம் 25,500 ஸ்விங் லோ. இந்த ரெண்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் இந்த பக்கம் போகல. அப்போ இந்த கிராஸ் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட், இங்கேயும் 100 பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து விழுந்தாலும் 100 பாயிண்ட். ஸோ எந்த பக்கம்னாலும் 100 பாயிண்ட் இருக்குது. புட்டுனாலும் 100 பாயிண்ட்ஸ் இருக்குது, காலுனாலும் 100 பாயிண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ 0 வந்து மதியத்துக்குள்ளே மார்க்கெட் இந்த ஜோனை பிடிக்கணும், மேலேயோ கீழேயோ பிடிச்சி கன்சால்டேட் பண்ணி அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணால் 100 பாயிண்ட் இருக்குது. ரிவர்ஸ் போட்டாலும் ஒரு கடை கொண்டு போய் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரை கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். பட் ரிவர்ஸ்னால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட தடைகள் இருக்குது. ஆனால் ட்ரெண்டு கண்டினியூஷனுக்கு அழகாக கீழே வரலாம், அதேமாதிரி மேலே ட்ரெண்ட் கண்டினியூஷன் அழகாக மேலே போகலாம். ஸோ ஒரு நல்ல சிறப்பான 0 லெவல் மார்க்கெட் இப்போ சப்போர்ட் எடுக்குது. ஸோ இன்றைக்கி டேட்டா வந்து இங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக கால் ரேட்டர்ஸ் இருக்குது, இதனால் புஷ் பண்ண முடியல மார்க்கெட்டை. இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுக்கல. மார்னிங் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் எப்பவுமே எடுத்துருவோம். மீன்ஸ் நல்ல ஒரு நமக்கான ட்ரேட் பிளான் படி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னு எடுத்துருவோம். இப்போ நேற்றுக்கு எடுக்கல, இன்றைக்கி எடுக்கல. ஃப்ரைடே இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தேன், ஃப்ரைடே நல்லா பண்ணியிருக்கலாம்.
ஸோ ஓகே, இதெல்லாம் நடக்கும். எல்லா நாளும் கரெக்டாக பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் பண்ணவங்களுக்கு போனவங்க இந்த கேண்டில் போயிருப்பாங்க. 200 பையிங் ப்ரைஸ் 200 இருக்குது. பிரேக் ஈவனில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆச்சு. ஓகே, நம்ம விவேப் படி போகலாமான்னு யோசிக்கலாம். விவேப் படி போனால் நான் இங்கே எடுக்கணுன்றது இப்படியே ஃபாலோ இங்கே வந்துச்சுன்னா 140 to 150 விவேப் படி போகலாமா அப்படின்னு கேட்டால் டேட்டா பேரிஷ், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பேரிஷ், ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆஃப் பேரிஷ், வால்யூம் டெல்டா பேரிஷ். ஓகே, பிளான் பண்ணலாம். புட்டுக்கு இப்போ எதாவது பிளான் பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த ஜோன் இங்கே என்ட்ரி ஆகும்போது புட்டுக்கு பிளான் பண்ணலாம். பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா மூவிங் ஆவரேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ மூவிங் ஆவரேஜ் ஜோனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். ஸோ இன்றைக்கி விவேப்புக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். $26,000 பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் அங்கே 200 ஓடுது. 26,000 to சாரி 25,800 or 750 விட்டு அதுவும் 160 கோடு தான். 700 எடுத்துக்க வேண்டியதான். 25,700 ஓகே 188. ஸோ நான் வந்து ஒரு பையிங் ஜோன் வந்து ஒரு 100 to 125 அந்த ரேஞ்சில் தான் ஒரு ப்ரீமியம் எடுக்கலான்ட்டு. என் கேபிட்டலுக்கு அதுதான் பிளான் பண்ண முடியும். இங்கே எடுக்கலாம் ஒரு பை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்கே ஒரு தானே நம்ம இப்படி போட்டோம்னா இப்படி போகுது மேலே, இப்படி போகிறாங்க ரிவர்ஸ் சைட்டு, அப்படியே ரிவர்ஸ் சைட்டு டச் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அப்படியே வைப்பாங்க. ஓகே, இன்றைக்கி புட்டு எடுத்தவங்க ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ப்ராஃபிட்டாக தான் இருப்பாங்க, லாஸ் இருக்க மாட்டாங்க. கால் எடுத்தவங்க மாட்டிட்டாங்க, சப்போர்ட் இருக்குன்ட்டு. இதுதான் நேற்றுக்கு சப்போர்ட் எடுத்துச்சு மார்க்கெட்டு. நான் இன்றைக்கி கூட சொன்னேன் சப்போர்ட்டில் இருக்குது. நேற்றுக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு, சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வச்சுட்டு. இன்றைக்கி நான் சப்போர்ட் எடுக்கலாமா அப்படின்னு கூட பேசிகிட்டு இருந்தேன், யோசிக்கிறேன்ட்டு. இன்றைக்கி சப்போர்ட்டை மதிக்கல. ஏன்னா கால் ரேட்டர்ஸ் ஹெவியாக வந்து உட்காந்துட்டாங்க சப்போர்ட் ஜோனில். ஸோ திஸ் சப்போர்ட் நவ் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. இந்த சேனல் இட்ஸ் பிகம் ரெசிஸ்டன்ஸ். ஒரே கேண்டில் 40 பாயிண்ட் ஒரு கேண்டில்லே. ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா ஏஷியன் மார்க்கெட் ஒரு மாதிரி ரெட்டாக தான் இருக்குது. மோஸ்ட்டு சைனா மட்டும்தான் ஃப்ளாட்டாக இருக்குது. ஹாங்செங் க்ரீனில் இருக்குது. தைவான் ஃப்ளாட்டு. நிக்கி நெகட்டிவ். ஸோ ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் சிகப்பு கலரில் இருக்குது. இந்தியாவும் அதில் இருக்குது இப்போ. ஸோ இதுதான் சப்போர்ட் ட்ரேடு இன்றைக்கி எடுத்திருந்தா சப்போர்ட் ட்ராப்பு. ஓஆர்பி 15 மினிட்ஸ் ஓஆர்பி போனவங்க வந்து அட்லீஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட் வந்து இப்போ ப்ராஃபிட்டில் மூவ் ஆயிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லா நாள் வேலை செய்யாதுங்கிறது இது ஒரு நல்ல உதாரணம். இன்றைக்கி சப்போர்ட் கண்டிப்பாக நேற்றுக்கு சப்போர்ட் எடுத்தோன்னா அவங்க பெரிய பிரெயினி நம்ம நினச்சிருப்போம், சப்போர்ட் எடுத்துட்டாங்க சூப்பராக மேலே வச்சுன்ட்டு. அப்போ இன்றைக்கி சப்போர்ட் அதே மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா கால் ஆப்ஷன் சப்போர்ட்டில் இன்றைக்கி அவங்க முட்டாள் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியுமா?
அப்படின்ட்டு கிடையாது. மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சப்போர்ட் இருந்துச்சு, புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. எப்போ ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கேண்டில் கம்ப்ளீட் ஆகும்போது, இப்போ கம்ப்ளீட்டாக கால் ரேட்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க, பையர்ஸ் விட்டு கொடுத்துட்டாங்க புட் ரைட்டர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் இப்போ வேலை செய்யல, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி சப்போர்ட் எடுத்தவங்களுக்கு எஸ்எல் ஹிட்டு. நேற்றுக்கு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் விட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கீழே சப்போர்ட்லேயும் ப்ராஃபிட் பண்ணாங்க, இங்கேயும் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, இங்கே ரெசிஸ்டன்ஸில் புட்டு எடுத்தனாலும் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேற்றுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டே, அந்த ட்ரேடர்ஸ்க்கான டே பர்ஃபெக்டாக அமைஞ்சது. இன்றைக்கி 15 மினிட்ஸ் ஓவர்பிட் ட்ரேடர்ஸ்க்கு ஓரளவுக்கு மார்க்கெட் ஹோல்டு பண்ணுது. நேற்றுக்கு ஓவர்பிட் ட்ரேடர்ஸை மார்க்கெட் பிரேக் ட்ராப் பண்ணிச்சு. ஸோ இங்கே ஓவர்பிட் ட்ரேடர்ஸை ட்ராப் பண்ணிச்சு, இங்கே மேலேயும் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு வந்துடுச்சு. ஸோ மார்க்கெட் 360 டிகிரியில் ரன் ஆகும். நம்ம தான் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். நான் நேற்றுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் பண்ணலை, ஓவர்பீட் பண்ணலை. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த 2 இம்பார்ட்டன்ஸாக பண்ணலை. விவேப்பும் நான் நேற்றுக்கு பண்ணல, விட்டுட்டேன். ஸோ நேற்றுக்கு நான் விவேப் இங்கே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், போச்சு. பட் எனக்கு மேலே வந்து டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மேலே ரொம்ப போகாதுங்கிற ஒரு வியூ இருந்துச்சு, போகவும் இல்லை. ஆனால் எடுத்திருந்தால் நம்மளுடைய ஸ்கால்பிங் ஸ்டைலில் வந்து ஒரு 10-15 ப்ராஃபிட் வந்துருக்கும், எடுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, சப்போர்ட் விட்டு கொடுத்துட்டாங்க நல்லாவே. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இதுதான். நீங்கள் எதையும் சப்போர்ட் எடுக்காமல் பார்க்கணும். இன்றைக்கி கால் ஆப்ஷன் துரத்தக்கூடாது, நமக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஓ சாரி, கால் ஆப்ஷன் துரத்தக்கூடாதுன்னா புட் ஆப்ஷன் துரத்தக்கூடாது. புட்டு இங்கே துரத்தக்கூடாது. இப்படி அவ்வளோ நல்லா இறங்கி வந்துருச்சு, மறுபடியும் இறங்குன்னு சொல்லி துரத்தக்கூடாது. ஸோ மிஸ் பண்ணிட்டோம், இல்லை நம்ம ட்ரேட் பிளான் படி வெள்ளாட மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நம்ம இது இருக்கிறது தப்பே கிடையாது. துரத்தணும்னா நம்ம ட்ரேடே பிளான் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம போய் அதை துரத்தோம்னா அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. ஸோ டேட்டா மட்டும் வச்சு பண்ணுறோம். நான் உங்களுக்கு லைவ் ரெக்கார்டர் வீடியோ போட்டு எத்தனை தடவை ட்ராப் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ இதுதான் பிரச்சனை. சம் டேஸ் நல்லா போகும், சம் டேஸ் மெனி டேஸ் நம்மளை ட்ராப் பண்ணிட்டோம். டேட்டா டெக்னிக்கல் சேர்த்து வைக்கும்போது நிறைய ட்ரேட் தட்டி விட்டுரும். ஏன்னா சில நாள் டேட்டா அப்படி போகும், சில நாள் டெக்னிக்கல் படி போகும். ரெண்டும் சேர்ந்து போகிறது வந்து ஒரு கம்மியான டேஸ் போகும். ஸோ நம்ம டேட்டா ப்ளஸ் டெக்னிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம ட்ரேட் என்ட்ரிஸ் வந்து லிமிட்டடு தான். டெய்லி என்ட்ரி 4-5 தான் கிடைக்காது, இவன் டெய்லி 1 கிடைக்கும். நேற்றுக்குலாம் என்ட்ரி இல்லை நம்ம. டேட்டா ஃபில்டர் பண்ணும். டேட்டா ப்ளஸ் டெக்னிக்கல் ரெண்டே வச்சு நம்ம போகும்போது நிறைய ட்ரேடை ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதில் இப்போ டெக்னிக்கல் படி மூவ் ஆகிற சில ட்ரேட்ஸு ஆட் ஆகிடும் ஃபில்டரில், பட் நல்ல மூவ்மெண்ட் போகும். அதேமாதிரி டேட்டா படி சம்டேஸ் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும், அது நமக்கு ஃபில்டர் ஆகிடும். ஏன்னா டெக்னிக்கல் ஒரு பக்கம், டேட்டா ஒரு பக்கம் வியூ இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று நடக்கும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம எதையும் ஃபாலோ பண்ணுறங்கிற கன்ஃபியூஷனில் எதையும் ஃபாலோ பண்ணுறதில்ல, விட்டுறது வேணாம் அந்த ட்ரேட் அப்படி. ஸோ நம்ம பண்ணுற ட்ரேடு நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் ஃபங்க்ஷன் ஆகுது. இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் என்ன கேட்டால். ப்ராப்பராக பண்ணணும், பொறுமையாக பண்ணணும், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும்.
அட்லாஸ்ட் மார்க்கெட் தான் இங்கே கிங் மேக்கர். நம்ம ஜீரோ ஆகிறவா கிங் ஆகிறவங்கிறது மார்க்கெட். ஸோ இப்போ அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அதுக்கான என்ன ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமோ அதை ரெண்டையும் நம்ம பண்ணணும். ஸோ நான் பிஇ வந்து இங்கே அப் 25,750 கீழே வந்து உள்ளே வந்துச்சுன்னா ஒரு பிஇ பிடிச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் வரல. விவேப் ஜோன் இன்னும் டச் பண்ணல. ஸோ இங்கே தான் பை பண்ணணும். இங்கே வந்து ஒரு ஃபால் வந்துச்சுன்னா அதுவும் வரல. ஆனால் வரும்போது பண்ணிக்கலாம். $955 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ சப்போர்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடையாது. இந்த லெவல்ஸ் வந்து நாட் ஸ்ட்ராங் சப்போர்ட். நேற்றுக்கு இங்கே ஹோல்டு பண்ண லெவல்ஸ் வந்து நாட் ஸ்ட்ராங் சப்போர்ட்.
இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இதே பேஸாக வச்சுட்டு ட்ரேட் பிளான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் படி போனாங்கன்னா மாற்றக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்ல முடியாது. அதனால் சப்போர்ட்டில் கால் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிற வியூ எடுக்கிறது ரிஸ்க் ஆகிடுங்க. ஸோ 15 மினிட்ஸ் லோவாக தான் இப்போ வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி போகுது. ரீடெஸ்ட் பண்ணிட்டு வெளியே வரலாம், செல் ஆகி வரலாம். இந்த கேண்டில் தான் மார்க்கெட்டு செல்லிங் ப்ரெஷரான கேண்டில். ஸோ ரீடெஸ்ட் ஆக போகுது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு ரீச் ஆகி அகெயின் செல் ஆகலாம். அப்போ இந்த சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக பிரேக் டவுன் பண்ணி இங்கே வர்றதுக்கான ஒரு வியூ இருக்குது. பார்க்கலாம். இன்கேஸ் இந்த இடத்துல செல்லிங் வரல அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஹோல்டு பண்ணி செல் ஆகலை, அதுக்கு பதிலாக இங்கே ஒரு மொமெண்டம் கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் சைடுவேஸ்க்குள்ளே போய்டும் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ்க்குள்ளே போய் மாட்டிக்கும். மார்க்கெட் விவேப்பில் வந்துருச்சு புட் ப்ரைஸ். அது விவேப் ட்ரேடராக வந்து நான் வந்து என்ட்ரிக்கு ப்ராபர்ட்டிஸ் திங்க் பண்ணணும். ஓகே, இங்கே சப்போர்ட் இருக்குது, டைனமிக் சப்போர்ட் இருக்குது. மேலே டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே இருக்குது 200 மூவிங் ஆவரேஜ், 65 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஃபிப்டும் இங்கே இருக்குது, சாரி பைவட் லெவல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஒரு விவேப்கான வியூ இருக்குது இங்கே. பட் ஒரு செல்லிங் வரணும் எனக்கு இங்கே 115, 120, 125. இப்போ இன்னொரு 10 ரூபா கம்மியாச்சுன்னா யோசிக்கலாம். ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு கரெக்டாக 15 மினிட்ஸ் லோவர் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைட் ஹெசிடேஷன் போடுது மார்க்கெட். இப்போ வந்து போகலான்னு நமக்கு சொல்லுது. நம்மளுடைய பச்சி என்ட்ரி எடுக்கலாம் புட் ஆப்ஷன் அப்படின்ட்டு. ₹10 எக்ஸ்ட்ரா கொடுத்து. ஸோ நீங்கள் இங்கே 10 ரூபா நான் வந்து என்ட்ரி போட்டேன்னா 10 ரூபா ஸ்டாப் லாஸ். இப்போ என்னுடைய எஸ்எல் இங்கே தான் வைக்கணும். அதனால் அந்த எஸ்எல் ஜோனில் நான் பையிங் ப்ரைஸ் பிளான் பண்ணுறேன். ஏன்னா அந்த எஸ்எல் ஒரு வீட் போகிறாங்க எப்போ பார்த்தாலும். அந்த எஸ்எல்லே நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மொமெண்டம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த மொமெண்டம். ரிஜெக்ஷன் மொமெண்டம் இங்கே தான் நடந்திருக்கு.
ஸோ இது ஒரு நல்ல ஒரு பை ஜோன். நான் வருமா அதுக்குள்ளே அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஸோ ஸ்லோ டவுன் ஆகுது. இங்கே இண்டெக்ஸில் என்னென்ன ஸ்லோ டவுன் ஆகுது, ஹோல்டு பண்ணிட்டாங்க. செல்லிங் ப்ரெஷர்ஸ் லைட் எட்டி பார்க்குது. திருப்பிட்டாங்க. நம்ம இங்கே போட்டோம்னா இங்கேயே திருப்பிட்டாங்க. 133 134 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 140 ஆச்சு. 5 ரூபா டக்குன்னு திருப்பிட்டாங்க. நம்மளை வெயிட் பண்ணும்போது சோதிப்பாங்க. நம்ம போகிற அன்னைக்கு நம்மளை செஞ்சு விட்டுறாங்க. பார்க்கலாம். கரெக்டாக 130 ஆச்சுன்னு திருப்பிட்டு போயிட்டாங்க. 131 130 என்ட்ரி போட்டோன்னா 10% எஸ்எல்னா 113 118. ஸோ நான் அந்த தான் பையிங் ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கிறேன். 120 மாதிரி வந்துச்சுன்னா பண்ணிடலான்ட்டு. நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா டேட்டா கம்ப்ளீட் பேரிஷாக இருக்குது. என்ட்ரி பாயிண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ 130 நம்ம 120 எதிர்பார்த்தோம். இப்போ 135 120 எதிர்பார்க்கணும். டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. இப்போ 10:15 ஆக போகுது மார்க்கெட்டு. ஸோ 1 ஹவரில் சப்போர்ட் எடுக்கணும் லோவில் அப்படின்னு தான் 1 ஹவர் லோ. ஸோ இது 15 மினிட்ஸ் லோ. மார்க்கெட் இப்போ 1 ஹவர் லோலையும் 15 மினிட்ஸ் லோலையும் வந்து உட்காந்துக்குச்சு. ஓகே. ஸோ இது 1 ஹவர் லோ, இது 15 மினிட்ஸ் லோ. கரெக்டாக 15 மினிட்ஸ் லோவை ரீடெஸ்ட் பண்ணிச்சு, திரும்பிச்சு, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணலாம். மறுபடியும் 132க்கு வந்திருக்கு. 136 37 போயிட்டு 132 33 வந்துருக்கு. ஹை ப்ரைஸ் 25,700 போட்டு ஹை 147 150. லோ 106 107. ஹோல்டு பண்ணுறாங்க நல்லாவே. 15 மினிட்ஸ் லோ வந்து நல்லா ரீடெஸ்ட் திரும்பிடுச்சுங்க. திருப்பிட்டாங்க. நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வெயிட் பண்ணோம், முடியாது, திருப்பிட்டாங்க. 130 அதிகபட்ச லோ. நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது 134 35. நம்ம நோட் பண்ணது 120 130 வந்துட்டு 140 போயாச்சு. அங்கேருந்து 20 ரூபா வரணும். நம்ம இந்த எஸ்எல் போட்டு வச்சுட்டு ட்ரேட் எடுத்திருந்தோம்னா எஸ்எல் ஹிட் ஆகிருக்காது.
இன்னும் ஒரு 4-5 ரூபா ப்ராஃபிட் இருந்திருக்கும். 134 135 பையிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத வச்சுருந்தோம்னா. பை பண்ணலாமான்னு தோணுது. திருப்பிட்டாங்க. நம்மளோட 10 ருபீஸ் டார்கெட் ஈஸிங்க வந்திருக்கும். பரவாயில்ல. ஆக்சுவலாக மார்க்கெட் இண்டெக்ஸ் இறங்குது, ப்ரீமியம் மூவ் ஆக மாட்டேங்குது பெருசாக. இண்டெக்ஸும் இறங்குது, ஃபியூச்சர்ஸும் இறங்குது. ஓ, நல்லா இறங்குது. ஆனால் ப்ரீமியம் வந்து மூவ்மெண்ட் இல்லை. அழகாக திருப்பிட்டாங்க மார்க்கெட். நம்ம ஒரு 10 ரூபாவில் மிஸ் பண்ணிட்டோம். சரி, இதுக்கு முன்னாடி நான் எத்தனை 5 ரூபாவில் மிஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி 10 ரூபாவில் மிஸ் ஆயிருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. ஏன் போனது ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, போக மாட்டேங்கிறாங்க. நம்ம வச்ச டார்கெட் ப்ரைஸ்க்கும் வர மாட்டேங்குது, மேலேயும் போக மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம என்ட்ரி நோட் பண்ண டைம் வந்து அரௌண்ட் 10, 3, 4, 5 இந்த ஜோனில். இப்போ டைம் 10, 12, ஒரு 8 மினிட்ஸ் ஆச்சு. டைம் 10:15 போகுது. நம்ம பை பண்ணணும் அப்படின்னு நினச்ச டைமில் வந்து 120 மார்க் பண்ணியிருந்தோம். அப்போ 134, 35 இருந்தது. ஸோ அந்த டைமில் பை பண்ணி தான் 135னா ஒரு 6-7 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 12 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ மூவ்மெண்ட் இல்லை.
இங்கே நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா நேரம் மூவ் ஆகிருக்கும் மார்க்கெட். ஒரு நல்ல செல்லர்ஸ் இருந்தால் ப்ரீமியமும் மூவ் ஆகிருக்கும். இங்கேருந்து ப்ரீமியம் நல்லா ஒரு நேரம் ஒரு சூட்டப் ஆகிருக்கணும், ஆகலை. ஒரு 150 160 ப்ளஸ்ஸாக போயிருக்கணும், போகலை. சரி, ஓகே. லைட்டாக இப்போ தான் மூவ் பண்ணுறாங்க, பண்ணிட்டாங்க. ஸோ 10 ரூபா கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட் ட்ரேடு இது. பட் நம்ம 10 ரூபா கீழே பிளான் வச்சுருந்தோம், பையிங் ரேஞ்ச் 120. நம்ம ப்ரைஸ்க்கு வராமையே ஹோல்டு பண்ணி மேலே 10 ரூபா திருப்பி போயிட்டாங்க. ஓகே, நமக்கு இந்த ஆர்டர் இல்லை, இந்த ட்ரேட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இட்ஸ் மிஸ்டு. லிமிட் ஆர்டர் மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோம், மிஸ் ஆகிடுச்சு. 150 15 ரூபா போயிடுச்சு. டார்கெட் அச்சீவ்டு. ஃபைன், இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஓகே, நாளைக்கு இல்லை, தேர்ஸ்டே ட்ரேடில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.